السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம்முடைய சிம்து சுபியானுடைய 10வது நாள் பாடம். நாம் 5 கலிமாக்களையும் செய்துல் இஸ்திக்ஃபாரையும் இதுவரை வாசித்திருக்கிறோம். அதனுடைய விளக்கங்களை தெரிந்திருக்கிறோம். 5 கலிமாக்களையும் ஒவ்வொரு நாள் பகலிலும் அசருக்கு பிறகும் நாம் ஓதி வருவதைப் போல செய்துல் இஸ்திக்ஃபாரையும் ஒவ்வொரு நாளும் நாம் அர்த்தம் புரிந்து ஓதி வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஈமான் இன்னும் உறுதியாகும். நம்முடைய கல்புகள் ஒளிமயமானதாக ஆகும். அல்லாஹுவின் மீது அச்சம் அதிகமாகக்கூடியதாகவும் உள்ளம் பிரகாசிக்கக்கூடியதாகவும் ஆகும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீகை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இனி ஸலவாத்தை பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆரம்பமாக வழமை போல இந்த பாடத்தை நாம் வாசித்து காட்டுவோம். நீங்களும் வாசித்துக் கொண்டே வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸலவாத்து பயான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதிவ் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதிவ் வ பாரிக் வஸல்லிம். இன்னம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதினின் நபியில் உம்மியி வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்தில் முஃமினீன் வ ذُرِّيَّتِهِ வ அஹ்லி பைத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இன்னம் ஸலவாத்துடைய வகைகள் மிகுதமுண்டும். இனி சிறப்பாகிய கலிமா ஷஹாதத்தை போல் வயசில் ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்லுறது பரவு. இடம்பாடான வக்துகள் எல்லாம் சொல்லுறது முஸ்தஹப்பு. அதை மிகுதமாய் சொல்லுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு அஸ்ஹாபியாய் இருக்கிறதையும் வருத்தி வைக்கும். சொந்தமாக வெள்ளிக்கிழமை இரவு பகல் அதிகமாய் சொல்ல வேணும். இனி அல்லாஹு தஆலாவுடைய திருநாமத்தை திக்ரு செய்யும் தோரெல்லாம் திக்ரு செய்யப்படும் தோரெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அல்லது ஜல்ல ஜலாலுஹு அல்லது தபாரக்கல்லாஹ் அல்லது அஸ்ஸ வ ஜல்ல என்று இப்படி புகழுறது வாஜிபு. இதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை திக்ரு செய்யப்படும் தோரெல்லாம் அவர்கள் பேரில் ஸலவாத்து சொல்லுறது வாஜிபு. பின்னர் அறிந்துகோ, பிள்ளைகள் புலூகுக்கு முன்னாலே தாய் தகப்பனை தொடர்ந்து இஸ்லாமாயிருந்த போதிலும் பாலிகான உடனே துவக்கமாக முஜ்மலை கொண்டு ஈமான் கொள்ளுறது வாஜிபு. பின்பு முஃபஸ்ஸலை கொண்டு ஈமான் கொள்ளுறதும் ஷரியத்தில் உள்ள ஹுக்குமுகளை கபூல் செய்கிறதும் வாஜிபு. சிறப்பாகிய கலிமா ஷஹாதத்து முஜ்மலில் நின்றும் உள்ளதாயிருக்கும்.
முஜ்மலில் நின்றுள்ளதாயிருக்கும். ஆனபோதே புலூகுக்கு முன்னாலே துவக்கமாக ஈமான் இஸ்லாமுடைய இல்மை படிக்கிறதும், பின்பு உது முழுக்கு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு மற்றும் பரலான இல்முகளை படிக்கிறதும் வேணுமாகிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம இன்னைக்கு ஸலவாத்து அந்த பாடத்தை பார்க்க போறோம். ஸலவாத்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மூமின், என்னுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இம்தாதி உஸ்தாத் சொல்லுவாங்க, ஒரு மூமின் ஸலவாத்தினுடைய பயனை தெரிந்து கொண்டால் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பான். உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதுறது பெரும் பாக்கியம். நிறைய ஸலவாத்துகள் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதிய ஸலவாத்துகள் இருக்குது. இமாம் ஓஃபில் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பிரத்யேகமான ஸலவாத்துகள் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிரத்யேகமான ஸலவாத். இப்படி நிறைய ஸலவாத்துடைய வகை இருக்கிறது. அதில் மிக உயர்ந்தது உன்னதமானதான் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய தரூது இப்ராஹிம் ஸலவாத்துன்னு சொல்றோம் இல்லையா? இப்ராஹிமியா ஸலவாத் இப்ராஹிமியா, அந்த ஸலவாத் தான் மிகச்சிறந்த ஸலவாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல வகையான ஸலவாத்துகள் இருக்கு. எல்லா நேரங்களிலும் ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கணும். என்ன சொல்ல, நிறைய வகைகள்ல ஸலவாத்துகள் இருக்குது. வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு முஸ்லிம் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றது கட்டாயமோ, அப்படி ஸலவாத்து சொல்றதும் கட்டாயம்னு சொல்றாங்க ஷேக் யூசுப் அலியல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவையாவது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். கிடைக்கிற டைம்ல எல்லாம் நம்ம ஸலவாத்து சொல்றது முஸ்தஹப்பான அமல், நன்மை தரக்கூடிய அமல். ஒரு நாளைக்கு 100, 1000, 10,000, லட்சம் எவ்வளவு முடியுமோ ஒரு கணக்கு வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய 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 ஸலவாத்துகள் சொல்லணும். அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லும் பொழுது மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத் பரிந்துரை நமக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் அவர்களோடு நண்பர்களாக நாம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை அதிகமா ஸலவாத் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமைங்கிறது எப்ப இருந்தே தொடங்குது? நம்முடைய பாஷையில வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயே வெள்ளிக்கிழமைங்கிறது தொடங்கிடும். அதாவது வியாழன் பின்னேரம், அதான் வெள்ளியினுடைய இரவு, ஜுமாவுடைய இரவு. முதல்ல அந்தி, அப்புறம் தான் என்னது சந்தி வரும், பகல் வரும். இப்ப வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்ஆ வருதுன்னு சொன்னா நம்ம ஊர் பாஷையில வியாழன் பின்னேரத்துல இருந்து நம்ம ஸலவாத்துகளை அதிகம் 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 ஓதிட்டே இருக்கணும். வெள்ளிக்கிழமை இரவு பகல் முழுவதும் அதிகமா ஸலவாத்து ஓதணும். அப்ப நம்ம என்ன அதிகமா ஸலவாத்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் முன்னிலையில், யா ரசூலல்லாஹ், உங்கள் பேரில் இந்த பெண்மணி அல்லது இந்த ஆண் இவருக்கு பிறந்த, அவங்க நம்முடைய வாப்பாவோட பேரோடு எடுத்து சொல்லப்படும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு திரும்பி சலான்னு சொல்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. இந்த ஸலவாத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப 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 அதிகப்படுத்தணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸலவாத். அதை எல்லாரும் ஞாபகம் வைக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய பெயரை நாம் திக்ர் செய்யும் பொழுது வெறும் அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் சொல்லக்கூடாது. நாம் உடனே புகழ்ந்து சொல்லணும். அல்லாஹு அப்படின்னு நம்ம கேட்டாலோ அல்லது நாம் சொல்லும் பொழுதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல என்று நாம் சொல்வது ஹனஃபி மதுஹபின்படி கட்டாயம், வாஜிப். வெறும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லாம அல்லாஹ்வினோடு அவனுடைய தஆலா, அது போன்ற உயர்ந்த உன்னதமான அவனுடைய சிப்பத்துகள், அவனுடைய அந்த அழகான வர்ணனைகளை நம்ம சொல்லணும். அது வாஜிப். எந்த மாதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் ஸலவாத்து சொல்லும் பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய மக்கள் அதில் நிறைய பேர் நல்ல பேணுதல் இருக்கிறாங்க, நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்லிட்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெயரை கேட்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஸலவாத்து சொல்றது வாஜிப், கட்டாயம். அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எவன் ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன்னு சொல்லிட்டாங்க மிம்பர்ல இருக்கும் பொழுது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் அவங்க மீது ஸலவாத்து சொல்றது வாஜிப். வாஜிப்னா என்னதுங்க? கட்டாயம். சரி, ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு புலூகுன்னு என்னது? பாலிக் ஆகுதல், வயதுக்கு வருவதற்கு முன்னாடியே அவங்க என்ன இருக்கிறாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தின்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாப்பாவும் அத்தா அம்மா முஸ்லிம்ங்கிறதுனால அந்த பிள்ளையும் அந்த பையனும் அப்படியே முஸ்லிமா வளர்ந்திருந்தாலும் கூட அவங்க பாலிகான உடனே, நான் பாலிகாக ஒரு சட்டம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். 15 வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சந்திர கணக்குப்படி நீங்க டேட் ஆஃப் பர்த்
1ஆம் தேதி 4வது மாசம் 2005வது வருஷம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது சந்திர கணக்கு. சந்திர கணக்கை விட 10 நாள் கம்மி தான் வரும் சூரிய கணக்குக்கு. சாரி சாரி இது சூரிய கணக்கு. நம்ம சொல்லக்கூடிய 1ஆம் தேதி 4வது மாசம் 2005வது வருஷம் என்னது சூரிய கணக்கு, சூரிய நாட்காட்டியின்படி இருக்கக்கூடிய இந்த ஈசவியான வருடங்கள். ஆனா இஸ்லாமிய ஹிஜ்ரி சட்டம்ங்கிறது சந்திர கணக்கு. நம்ம பிறைய பார்த்து தானே மாதம் வந்துருச்சா இல்லையான்னு முடிவெடுக்கிறது எல்லாம். அப்ப சந்திர கணக்கு 10 நாள் கம்மி தான். அப்ப நீங்க 365 நாள்னு சொன்னா அங்க 354 நாள் தான் வரும். அந்த நாளுகள்லயே முடிஞ்சு 10, 11 நாள் கம்மியா தான் ஒரு வருஷத்துக்கு வரும். அப்ப உங்களுக்கு 15 வருஷத்துக்கு 150 நாள் கம்மி. அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த்ல நீங்க எப்ப 15 வயசு அடையறீங்களோ, அப்ராக்ஸிமேட்டா 150 நாள் கம்மியாவே சந்திர கணக்கின்படி நீங்க 15 வயச அடைஞ்சிட்டீங்கன்னு வந்துரும். அப்பவே அதுக்கு முன்ன அந்த அந்த டைமே அதுதான் புளூகு. ஆண்களுக்கும், பெண்களுக்கும். அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு அவர்கள் ஹைலு ஏற்படுகிறது என்றால், மாதவிடாய் ஏற்படுகிறது என்றால், அவங்க இப்ப வயதுக்கு வந்துர்றாங்க. ஆண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுகிறது என்றால், காரோகோட்டி அவங்க அந்த மூலமா அவங்களும் வயசுக்கு வந்துர்றாங்க. இத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இப்ப புளூகுக்கு முன்னாடியே இவங்கலாம் முஸ்லிமா இருந்தா கூட, பாலிகான உடனே அவங்க மீண்டும் தங்களுடைய ஈமான் முஜ்மலை கொண்டு புதுப்பிக்கணும். ஈமான் முஜ்மலை அப்படி புதுப்பிக்கிறது என்னது? வாஜிபு. ஈமான் முஜ்மல் என்னது? ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇ வ சிஃபாத்தி வ ஜமீ வ கபில்து ஜமீஅ அஹ்காமி வ அஹ்காமி ரசூலிஹி. அல்லது ஈமான் முஜ்மலுடைய ஷார்ட் ஃபார்ம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது ஈமான் முஜ்மலுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. இதுக்கு வயசுக்கு வந்த உடனே இந்த ஈமான் கொள்ளணும். என்ன? அல்லாஹு தஆலா அவன் தனித்தவன், யாதொரு இணையும் இல்லாதவன், அவன் தான் வணக்கத்திற்குரியவன், வேறு நாயன் இல்லை. அவனுடைய தூதுவராகவும் அவனுடைய உண்மையான அடிமையாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதுவராக இருக்கிறார்கள். இந்த ஈமான் உறுதி வரணும். அவன் சந்திர கணக்கினுடைய வயதின் அடிப்படையிலோ அல்லது ஸ்கலிதமாகுதல் அல்லது ஹைல் ஏற்படுவதன் மூலமாகவோ ஏற்பட்டால் இந்த ஈமான் அவன் கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி முஃபஸ்ஸல் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விரிவான ஈமான். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த பாடங்கள்ல வரும். ஈமான் முஜ்மலை கொண்டு ஆரம்பமாக ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்து ஈமான் முஃபஸ்ஸலை கொண்டு அவன் அடுத்ததாக ஈமான் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி ஷரியத்தில் உள்ள ஹுக்கும்களை எல்லாம் கபூல் செய்ய வேண்டும். என்னது ஷரியத்துல என்னென்ன சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் நான் கபூல் செய்து கொள்கிறேன். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கபூல் செய்யணும். அதுக்கு முன்னாடி புளூகுக்கு முன்னாடியே ஆரம்பமாக நம்ம ஈமான், இஸ்லாம் இதனுடைய இல்மெல்லாம் படிச்சு வைக்கணும். நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஈமான் என்றால் என்ன? தஸ்தீகும் பில் கல்வி, இக்ரார் பில் லிசான் அடுத்து வரப்போது பாருங்க. அந்த ஈமான், இஸ்லாம் இந்த அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி இந்த அடிப்படை விஷயங்கள முதல்ல கத்துக்கணும். அதுக்கு பின்னாடி தான் உலூவை கத்துக்கணும். உலூ செய்யறது எப்படி? சுன்னத் என்ன? ஃபர்ல் என்ன? உலூவின் முறித்தல்கள் என்ன? கத்துக்கணும். அப்புறம் குளிக்கக்கூடிய விஷயங்கள பத்தி கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தொழுகை, அதுக்கப்புறம் தான் நோன்பு, அதுக்கப்புறம் தான் ஜக்காத்து, அதுக்கப்புறம் தான் ஹஜ். இதுதாங்க ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஈமான கத்துக்கணும். அப்புறம் இஸ்லாத்த கத்துக்கணும். அப்புறம் தான் உலு, குளிப்பு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த ஆர்டர் படி ஒரு மூமின் என்ன ஆகணும்? படிச்சுட்டு வரணும். இது இல்லாம டைரக்டா எடுத்த உடனே அரபிக் லுகத்த போய் படிச்சு, மந்திக்க படிச்சு, மகானிய படிச்சு, சரஃபையும் படிச்சு, நஹவையும் படிச்சு, ஈமான முதல்ல படிக்கணும். அதனாலதான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்ல தொடங்கி 5 கலிமாக்களை சரி பண்ணி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதக்கூடிய புனிதமான ஸலவாத்துகளுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த அடிப்படைகளை விளங்கி கொண்ட பிறகு நாம் ஈமானை பற்றியும் இஸ்லாமை பற்றியும் அடுத்த பாடங்கள் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த ஆர்டர்ல தான் ஒரு பிள்ளை என்ன ஆகணும்? படிச்சுட்டு வரணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குடைய பாடத்தை நான் கருத்து சொல்லிட்டேன். ஒரு தடவை வாசிச்சும் காட்டிட்டேன். நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். நீங்க கேட்டுக்கங்க. அதனுடைய இடையில விளக்கங்கள் இருந்தா அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸலவாத்து பயான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். இன்னும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்தில் முஃமினீன் வ ذُرِّيَّتِهِ வ அஹ்லி பைத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இன்னும் ஸலவாத்துடைய வகைகள் மிகுதம் உண்டு. இனி சிறப்பாகிய கலிமா ஷஹாதத்தை போல் வயசில் ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்லுறது ஃபர்து. இடம்பாடான வக்துகள் எல்லாம் சொல்லுறது முஸ்தஹப். அதை மிகுதமாய் சொல்லுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு அஸ்ஹாபியா இருக்கிறதையும் வருத்தி வைக்கும். வருத்தி வைக்கும்னா உண்டாக்கி வைக்கும், காரணமாக்கி வைக்கும், உண்டாக்கி வைக்கும்ங்கிற அர்த்தம். சொந்தமாக அதாவது தனியாக வெள்ளிக்கிழமை இரவு பகல் அதிகமாய் சொல்ல வேண்டும். அதிகமாய்னு இருக்குது நம்ம பாஷைக்கு இன்னைக்குள்ள நடைமுறைக்கு அதிகமாய் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை என்ன பண்ணும்? அதிகம் அதிகம் செலவாத்துகள் சொல்லிட்டே இருக்கணும். இனி
அல்லாஹு தாலா உடைய பாத்தீங்களா, இங்க கூட தாலான்னு கொண்டு வந்திருக்காங்க, இப்படிதான் கொண்டு வரும். இனி அல்லாஹு தாலா உடைய திருநாமத்தை திக்ரு செய்யப்படும் தோறெல்லாம், செய்யப்படும் தோறெல்லாம்னா திக்ரு நினைவு கூறப்படும் போதெல்லாம், நினைவு கூறப்படும் போதெல்லாம், அரபி 64 வார்த்தைகள் அப்படியே வரிசை எழுதிட்டே வரணும். அதை நீங்க படிக்கணும். இடையில நான் அடங்கல்னா என்னன்னு கேட்டப்ப யாரும் வாயை திறக்காத மாதிரி இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை திரும்பி படிங்க. அது நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீபிராக்டிஸ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இனி அல்லாஹு தாலாவுடைய திருநாமத்தை திக்ரு செய்யப்படும் தோறெல்லாம், திக்ரு செய்யப்படும் நினைவு கூறப்படும் போதெல்லாம், சுபஹானல்லாஹ் அல்லது ஜல்ல ஜலாலுஹு அல்லது தபாரக்கல்லா அல்லது அஸ்ஸவஜல என்று இப்படி புகழுறது வாஜிப். வாஜிப்னா என்னது? கட்டாயம். இதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை திக்ரு செய்யப்படும் தோறெல்லாம், அதாவது நினைவு கூறப்படும் போதெல்லாம் அவர்கள் பேரில் செலவாத்து சொல்லுறது வாஜிபு, கட்டாயம். பின்னர் அறிந்துகோ, அறிந்துக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? ஏலம், அறிந்துகொள். பின்னர் அறிந்துகோ, சும்ம ஏலம். பின்னர்னா சும்ம, அப்புறம் தென், பின்னர். அதுக்கு என்ன இங்க அரபில சொல்லுவோம்? சும்ம, பிறகு. பின்னர் அறிந்துகோ, சும்ம ஏலம். பிள்ளைகள் புலூகுக்கு, புலூகுனா வயசுக்கு வருது, புலூகுக்கு முன்னாலே தாய் தகப்பனை தொடர்ந்து இஸ்லாமாயிருந்த போதிலும் பாலிகான உடனே, வயதுக்கு வந்த உடனே துவக்கமாக முஜ்மலை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப். ஈமான் முஜ்மல், மொத்தமான சுருக்கமான ஈமான். பின்பு முஃபஸ்ஸலை கொண்டு ஈமான் கொள்ளுறதும், முஃபஸ்ஸல்னா ஈமான் முஃபஸ்ஸல், விரிவான தெளிவான விளக்கமான அந்த ஈமானை கொண்டு ஈமான் கொள்ளுறதும், ஷரியத்தில் உள்ள ஹுக்குமுகளை கபூல் செய்கிறதும். கபூல் செய்யறதுன்னா என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். உங்களிடமிருந்து நான் இதை கபூல் செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். கபூல் செய்யறதும் வாஜிபு. சிறப்பாகிய கலிமா ஷஹாதத்து, கலிமா ஷஹாதத்திற்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த கலிமா ஷஹாதத்து முஜ்மலில் நின்று உள்ளதா இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். ஈமான் முஜ்மல்ல உள்ளதுதான் எது? கலிமா ஷஹாதத்துங்கிறது. ஆன போதே, எனவே புலூகுக்கு முன்னாலே துவக்கமாக வயசுக்கு வருவதற்கு முன்னாடி ஈமான் இஸ்லாமுடைய இல்மை படிக்கிறதும், பின்பு உது முழுக்கு, முழுக்குன்னு சொன்னா உதுன்னு தெரியும் இல்லையா? தொழுகைக்கு முன்னாடி செய்யக்கூடிய உது. முழுக்குன்னு சொன்னா குளியல், குளிப்பது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு மற்றும் பரலான இல்முகளை, பரலான இல்முகளை, நிறைய இல்முகள் நிறைய வகை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நான் வாய்ப்பு கிடைக்க சொல்றேன். பரலான இல்முகளை படிக்கிறதும் வேணுமாகிட்டது. பரலான இல்மு வேற, நஃபிலான சுன்னத்தான இல்மு வேற, மக்ரூஹான இல்மு வேற, ஹராமான இல்மு வேற. நிறைய இல்முகள் நிறைய வகை இருக்குது. தொழுகையை பத்தி ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இப்ப நஹவு, அரபி இலக்கணத்துறை, அது எல்லா மூமின்கள் மேலேயும் ஃபர்து கிடையாது. ஆலிம்கள் படிக்கிறாங்க, அவங்க ஃபர்து கிஃபாயா, யாராவது ஒருத்தவங்க படிச்சு வச்சா போதும், மத்தவங்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கும். உசூல், உசூலுகள் படிக்கிறாங்க, அடிப்படைகள் படிக்கிறாங்க, சரஃபு படிக்கிறாங்க, மந்திக்கு மஆனி இதெல்லாம் படிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லா மூமின்கள் மேலேயும் கடமை இல்லை. ஆனா தொழுகையை பத்தி எல்லா மூமின்கள் மேலேயும் கடமை, எல்லா அத்தா அம்மாக்கள் மேலேயும் கடமை, உங்க மேலேயும் கடமை, என்ன மேலேயும் கடமை. இந்த மாதிரி இல்முகள், பரலான இல்முகள் இருக்குது. மத்த வகைகளை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குரூப்ல நான் சொல்றேன். மத்த வகைகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அஹ்காமுல் இஸ்லாமில் ஹனஃபியான ஒரு அரபு தமிழ் கிதாப் இருக்குது. அதுவும் பேசிக்கான கிதாப். அதுல இந்த இல்முடைய வகைகளை மிக அழகா சொல்லியிருப்பாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பரலான இல்முகளை படிப்பது வேணுமாகிட்டது. வேணுமாகிட்டதுன்னா அவசியமாகிவிட்டது. ஒவ்வொரு மூமின்களும் இந்த ஆரம்பமாக இந்த பரலான இல்முகளை படித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம் ஸலவாத்தை குறித்தும், மேலும் தீனுடைய இல்முகளை குறித்தும் சில விஷயங்கள் நம்ம கத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நீங்க என்ன பண்ணுங்க? வாசிச்சு போடுங்க. அடுத்த பாடத்தை நம்ம வாசிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தீனை பரிபூர்ணமாக விளங்கி நல்ல முறையில் அவனுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.